வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். மக்களை தப்பான பாதையில நடத்துறது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல். மாற்று கருத்தே கிடையாது. இந்த இடத்துல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ட்டு வரும்போதே, அவங்கள வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய பல நபர்கள் இந்த இடத்துல வந்து இருக்காங்க. அது போன்ற நபர்கள் அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து என்னென்ன பண்றாங்களோ, அதையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா, இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர வந்து ஒரு வகையில அவங்க வந்து இன்ஸ்பயர்டா எடுத்துப்பாங்க. ஸோ இந்த நிலையில ரீசென்ட்டா 2 நபர்கள், சமூக ஊடகத்தை சார்ந்திருக்கக்கூடிய 2 நபர்கள் வந்து அரசு செய்யப்பட்டிருக்காங்க. அது யாருன்னு பார்க்கும்போது, முகமது இஸ்மைல் மற்றும் முகமது உசைன் அப்படின்ட்டு 2 பேரு யூடியூபர்ஸ், சோசியல் மீடியாவை சார்ந்திருக்கக்கூடிய பெர்சன்ஸ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்னை ஓஎம்ஆர் ரோட்ல வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் பைக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, அந்த இடத்துல வந்து ரேசிங்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அது கூடவே நிறைய பசங்களும் ரேசிங்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதன் காரணமாக சென்னை போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முகமது இஸ்மைல் மற்றும் முகமது உசைன் அப்படின்ட்டு 2 பேரையும் அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் பைக்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் வந்து இப்போ அதையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இப்போ நீதிமன்ற காவல்ல வந்து இருப்பதாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க செய்திருக்கக்கூடிய தவறு இதுதான். இதாவது ரேஸ்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஈடுபட்டதும் இல்லாம அவங்க வீலிங் செய்யக்கூடிய விஷயங்கள், அது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அடுத்த நொடியே சோசியல் மீடியா பக்கத்துல போடவே இப்ப போலீஸ் அவங்களை வந்து அதிரடியாக கைது செய்திருக்குங்க. ஸோ இதன் அடிப்படையில ஒரு சில பொதுமக்கள் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறவங்க இந்த மாதிரி தவறான செயல்களை வந்து ஈடுபடக்கூடாது, ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கக்கூடாது. ஸோ இவங்களை பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி ரோட்ல போயிட்டு ரேஸ் பண்றது, வீலிங் பண்றது, இதை பார்த்து பல இளைஞர்கள் அவங்களும் பண்ண பார்ப்பாங்க. ஸோ பைக் ஆக்சிடென்ட்னு சொல்லும்போதே நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்துல கொண்டு போய் விடும் அப்படின்ட்டு. ஏன்னா கை கால் போறது, தலையில அடிபட்டு மூளையில பிளட் லீக் ஆகுது அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இந்த பைக்ல அடிபடுறதால. ஸோ இத்தனையும் ஆபத்து தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பைக் ரேசிங்கு, இந்த மாதிரி ஆபத்துகரமான வீலிங் செய்யறது, இதெல்லாம் ஒரு உயிருக்கு அச்சுறுத்துபவை. ஸோ அதனால இது போன்ற செயல்களில் வந்து ஈடுபடக்கூடாது இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ட்டு பொதுமக்கள் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை வந்து போட்டுட்டு வராங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருந்தோம். டிடிஎஃப் வாசன் அவர்கள் என்னதான் நல்ல அழகான ஒரு மனசு கொண்டிருந்தாலும், அவர் இது போன்ற தொடர்ந்து சர்ச்சைகள்ல ஈடுபடவே அவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நிறைய மக்களும் அவரை வந்து ரொம்ப கடிஞ்சு பேசியிருந்தாங்க. இவர் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இவர் பண்றது எல்லாமே இந்த இளைஞர்களுக்கு வந்து முன்னுதாரணமாக ஆகும் அப்படின்ட்டு டிடிஎஃப் வாசன் அவர்களும் சர்ச்சைகள்ல வந்து இதுக்கு முன்னாடி சிக்கியிருந்தாரு. பட் மனுஷன் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு அவரு சூப்பரா விளாக் பண்றது, ஜாலியா ஃபன் பண்றது அப்படின்ட்டு அவருடைய சேனலை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சார்ந்து கொண்டு போறாரு. ஸோ எனிவே நண்பர்களே, ஒரு நல்ல விஷயத்த இந்த சமூகத்துல பரப்பும் போது, உட்புகுத்தும் போது யாரும் அதை பத்தி நெகட்டிவா பேச மாட்டாங்க, தப்பா சொல்ல மாட்டாங்க. பட் தவறுதலா ஒரு விஷயத்தை வந்து பண்ணும்போது கண்டிப்பா அதற்கு எதிர்ப்புகள் என்பது குவியும். முகமது இஸ்மைல் அப்படின்ட்டு இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு இல்லையா? இவருக்கு கிட்டத்தட்ட யூடியூப்ல மட்டுமே 50 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்ல 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அத்தனை பேரும் இவருக்கு அபிமானிகள் தான். இவரை பிடிச்சுதான் அவங்க வந்து இவரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது போன்ற நபர்களுக்கு நல்லதை தான் எடுத்து சொல்லணும், நல்லதை தான் அவங்களுக்கு வந்து வழியை காண்பிச்சு விடணும். ஸோ ஒரு தவறுதலான பாதையில வந்து கொண்டு செல்லக்கூடாது. அது வந்து எந்த யூடியூபரா இருக்கட்டும், எந்த ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்கட்டும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.